10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் சாதனை. முயன்றால் வெற்றி தூரமில்லை, எட்டும் கனியே. 2025-2026 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் தருமபுரி அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் தருமபுரி உட்பட அதன் 6 அண்டை மாவட்டங்களிலும் முதலிடம் பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் செல்வன் டி கவிக்குமரன் மற்றும் செல்வி டி சஜிந்தனா 497 மதிப்பெண்களை பெற்று முதலிடமும், செல்வன் எஸ் மோனிஷ் பிரணவ் மற்றும் செல்வி ஜே.எஸ். அபூர்வ தயானி 496 மதிப்பெண்களை பெற்று இரண்டாம் இடமும், செல்வன் ஜி மிதுன் ராகுல், செல்வன் எஸ் வைஷ்ணு, செல்வி டி காவ்ய தர்ஷினி மற்றும் செல்வி ஜே.டி. பிரணயா 495 மதிப்பெண்களை பெற்று மூன்றாம் இடமும், செல்வி ஆர்.ஏ. கவிஸ்ரீ 494 மதிப்பெண்களை பெற்று நான்காம் இடமும், செல்வி எஸ் தீபாஞ்சலி மற்றும் செல்வி எஸ்.எஸ். ஸ்ரீநிதி 493 மதிப்பெண்களை பெற்று ஐந்தாம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் 18 மாணவர்கள் 490க்கு மேல் மதிப்பெண்களை பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளனர். 10ஆம் வகுப்பில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த சாதனை மூலம் எங்கள் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கும் பெருமை தேடி தந்துள்ளனர். முதல் 5 இடங்களை பெற்ற மாணவர்களை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி, துணை தலைவர் திரு கே மணிமேகலை கந்தசுவாமி, செயலாளர் திரு மு தனசேகர், தாளாளர் திருமதி தீப்தி தனசேகர், நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன், முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன், முதல்வர் திரு பி செந்தில் முருகன், துணை முதல்வர் எஸ் ராஜ்குமார், கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பி.எஸ். தீபா, துணை கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி எம் ரஹீலா பானு மற்றும் ஆசிரியர்களும் மாணவர்களை பாராட்டி மென்மேலும் சாதனை படைக்க வேண்டும் என்று ஊக்குவித்தனர். இந்த செந்தில் அதியமான் கோட்டை சிபிஎஸ்இ பள்ளியின் பல சந்தோஷமான நாட்களில் இன்றும் ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா உங்களுக்கு நேற்று சிபிஎஸ்சியோட 10th மதிப்பெண்கள் தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் வெளிவந்திருக்குது. அதில் நம்ம மாணவ மாணவர்கள் மிகச்சிறப்பான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. அதற்காக அந்த மாணவ மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்சார்ஜ் ஆசிரியர்களுக்கும் அந்த பள்ளியின் முதல்வர்களுக்கும் முதற்கண் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட நிறையா சொல்லிகிட்ருக்கேன், அப்பப்போ பேசிகிட்ருக்கேன். மதிப்பெண் முக்கியம், அதை விட முக்கியம் என்ற சூழ்நிலையில் ஒழுக்கமும் நல்ல பழக்க வழக்கங்களும். அதே நேரத்தில் மதிப்பெண் மூலமாக தான் இந்த மாணவர்கள் அடுத்த 12th மதிப்பெண் வச்சு தான்
நல்ல கல்லூரியில் சேர்றது, நல்ல வேலைவாய்ப்புக்கு போகிறது, நல்ல சம்பளம் கிடைக்கிறது, வாழ்க்கை முறை அமையறதுக்கு 12th மார்க்கு ஒரு முக்கியமான மார்க்காக இருக்குது. அதனால் பள்ளி கல்வியில் மதிப்பெண் முக்கியங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அதை நம்ம வந்து மிகச்சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 500க்கு 97 2 பேர், 96 2 பேர், 95 4 பேர், 93 92 90 இப்படி வந்துகிட்டே இருக்கிறாங்க. 95க்கு மேலே பார்த்தீங்கன்னா 8 பேர், 90க்கு மேலே 18 பேர் மார்க் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த தொடர்ந்து இந்த கன்சிக்யூட்டிவாக வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அப்போ எல்லா குழந்தையிலையுமே அந்தளவுக்கு கொண்டு வர அளவுக்கு இந்த ஆசிரியர்களோட கடுமையான உழைப்பு இருக்குது. அது நான் வந்து என்ன ஐடியா கொடுப்பேன், பேசுவேன், வசதி பண்ணி கொடுப்பேன். தவிர இதெல்லாம் செய்கிறது எல்லாமே ஆசிரியர் பெருமக்கள் தான். அதே மாதிரி அந்த சேலம் பள்ளி புதுசாக இந்த வருஷம் 10th வந்த கிருஷ்ணகிரி பள்ளியுமே சிறப்பான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க. அதனால் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அது மதிப்பெண் மட்டும் முக்கியங்கன்னு நான் நினைக்கிறதில்ல. நான் பள்ளிகளை அதிகம் நடத்துறது நோக்கமே பேரண்ட்ஸுக்கு மீட்டிங் அவர்களுக்கு தெரியும். சமுதாயம் எப்படி இருக்குது, எந்த சூழ்நிலையில் இந்த குழந்தைகளை நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமா, செல்ஃபோன், இள வயதிலேயே திருமண வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது, கெட்ட போதைப் பொருட்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம குழந்தைய வளருது. அப்போ அதை சரியாக அதை கரெக்ட் பண்ணணும். அதாவது இவை தவறு, இதுக்கு போனால் வாழ்க்கை வீணாயிரும், இவை நல்லவைகள், இவைகளுக்கெல்லாம் போனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிற வயசு வந்து பள்ளிக்கல்வி வயசு தான். 2.5 வயசுலேருந்து 18 வயசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அதை முக்கியமாக நாங்கள் பயன்படுத்திட்டு தான் நம்ம பள்ளியோட நோக்கம் வந்து மதிப்பெண் பெறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இவர்களை நல்ல மனிதராக்கணும், அப்பா அம்மானா என்னென்னு புரிஞ்சுக்கணும், தாத்தா பாட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கணும், குடியினால் எப்படி குடும்பம் அழியுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் 6ஆம் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் டவுன் ஸ்கூலில் இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, வருஷம் ஆரம்பத்திலே 2 நாள் வந்து நோ ஸ்கூல், ஒன்லி ஒழுக்கம், இந்த பண்புகளுக்காக மட்டும்தான் அந்த 8 கிளாஸ் 2 நாளைக்கு 16 கிளாஸும் கோட்டையில் முடிஞ்ச ஒரு தடவை, ஆஃபைல் முடிஞ்ச ஒரு தடவை, இங்கேயும் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன நோக்கம்னா, இன்றைக்கி அந்த குழந்தைகளை வந்து பக்குவப்படுத்தி அவங்கள வந்து தவறுகளை புரிய வச்சு, தவறுக்கு போனால் நம்ம அழிஞ்சு போயிடுவோம். ஒரு 25 23 வருஷம் வரைக்கும் ஒழுக்கமாக இருந்துட்டா அப்புறம் 50 60 வருஷம் வாழ்க்கை நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறத நம்ம புரிய வைக்கிறது தான் பள்ளிக்கூடத்தோட வேலை. பெற்றோர்கள் ஒத்துழைப்பு தான் கொஞ்சம் அதுக்கு உங்களால் முடியறதில்ல. கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் பண்ண முடியறதில்ல. இந்த ஸ்கூல் ஆசிரியரோடு நீங்கள் ஒத்துழைக்க போதும், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த பள்ளி பருவம் முடியும் தண்ணி பள்ளி ஆசிரியரோடு நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா வந்துடுவாங்க. நான் கடந்த காலத்தில் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நம்மக்கிட்ட படிச்சுட்டு போய் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க எங்கெங்கே இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா எல்லாமே கேரக்டர் பேஸில் நல்லா இருக்காங்க. எனக்கு ஒரே சந்தோஷம் அதுதான். இந்த பள்ளி நடத்தோட மதிப்பெண்ணுங்கிறத எல்லா ஸ்கூலும் வாங்குவாங்க. மதிப்பெண் வாங்குறது இந்த ஸ்கூல் வாங்குவாங்க, விஜயில் வாங்குவாங்க, சேலத்தில் வாங்குவாங்க, எல்லோரும் வாங்குவாங்க. ஒழுக்கத்தை கொடுக்குற பள்ளிக்கூடம் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பள்ளிகளை நடத்திட்டு இருக்கிறோம். உங்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்குது. பெற்றோர்கள் ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தை நிறைய நடத்தினாலும் எங்களுக்கு எந்த லாபம்னு பார்த்தா எந்த லாபமும் கிடையாது. நான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினாலும் எங்களுக்கு போதும். எங்களுக்கு பல தொழில் இருக்கிறவங்க வருமானங்கிற பேசிக்கில் நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறது கிடையாது. ஆனால் பள்ளிக்கூடத்தினால சமுதாயத்தை சீரழிஞ்சிக்கிற சமுதாயத்தை மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு முழு நம்பிக்கை இருக்கிறனால நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா சென்டம் வந்து தமிழ் 23 பேர் சென்டம் எடுத்திருக்கிறாங்க, சோசியல் சயின்ஸில் 5 பேர், ஐடியில் 99 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. ஸ்கூல் ஆவரேஜ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் இல்லையா, ஆவரேஜாக 88% வாங்கியிருக்கிறாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய மார்க்கு தான். ஏன்னா கம்மியாக படிக்கிற பசங்களும் இருப்பாங்க, நல்லா படிக்கிற பசங்களும் இருப்பாங்க. இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டீச்சர்ஸு, இன்சார்ஜஸ், பிரின்சிபால் இந்த பெருமையெல்லாம் அவங்களும் சேரும். நன்றி, வணக்கம். Good morning everyone. First of all, I wanted to thank all the management members, chairman, madam chairman, principal, vice principal, senior principal, the ACOs, academic assistant ACOs, teachers, and all admin staff members who guided me. My special thanks to all the teachers of 9 and 10 category and ACOs. They guided me, they transformed me into one another person. They are the main pillars behind my success. Actually, I wanted to thank my class teacher. She was the one who transformed me into such a strong person in English. Thank you all my teachers. They shaped me. They are the main reason
why I'm standing here. Thank you everyone. Good morning everyone. I am Sajintana K, studying in Central Public School, Adiyaman Kottai. I have scored 497 out of 500 in my class 10 CBSE board exams. I am so happy about it. Seeing my name on the top of the list is like a dream come true. This success is not just mine. It belongs to all those who prayed for my success. So I like to thank the school management, principal, senior principal, academic coordinators, teachers and my parents and also my classmates. Thank you. Good. My name is Kavishri. I am studying in Central Public School, Adiyaman Kottai. I scored 494 out of 500 in my 10th board exams. I am so happy about it. I thank all the teachers belonging to 9 and 10 category who supported me, who believed in me. I scored well in all subjects, 99 and 98 plus in all the subjects. I am so happy about it. I will cherish this moment forever in my life. Thank you. I am Pranaya, studying in Central Public School, Adiyaman Kottai, Dharmapuri. Actually, I scored 495 out of 500. I feel very blessed and happy to be standing here. First of all, I would like to extend my thanks to my parents, my father and mother and my sister. And then I would like to extend my thanks to all the teachers of 9 and 10 category, ACOs, assistant ACO, and then all the admin members, principal, senior principal, and chairman, madam chairman, everyone who has supported me to achieve this goal. So this was not like work of a single day. I persevered for a long time, maintaining consistency in my scores, and I was able to achieve this. So I thank everyone who have been behind this great success. And I also thank our respected chairman and madam chairman and all those who have granted me this opportunity to speak here. Thank you everyone. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எங்களுடைய செந்தில் பப்ளிக் பள்ளி அதியமான் கோட்டையில் சாதனை மிகவும் பாராட்டத்தக்க ஒன்று. இந்த தருணத்தில் நான் முதலாக பள்ளியின் முதல்வர் என்ற முறையில் அனைத்து பெற்றோர்களுக்கும் அவருடைய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு மேலாக அந்த வகையில் ஆசிரியர்கள் பணிபுரிந்து அந்த ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகளை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததற்கு எங்களுடைய ஆசிரியர்களுக்கு முதல் இதயம் கணிந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த பொறுப்பாசிரியர்கள் திருமதி தீபா மற்றும் திருமதி ராகிலா அவர்களையும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கும் மேலாக இந்த பள்ளி இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்கமளித்த எங்களுடைய நிறுவனர் ஐயா, நிறுவனர் அம்மா, செயலாளர், தாளாளர் மற்றும் எங்களுடைய முதல்வர் அனைவருக்கும் எங்களுடைய டீம் அந்த குழுவின் சார்பாக ஒரு பெரிய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த சாதனை புரிந்த அனைத்து மாணவர்களுக்கும் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு 2 வருடங்களிலும் அந்த கல்வி உதவி தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் என்ற ஒரு பெரிய விஷயத்தை 3 வருடங்களாக அறிமுகப்படுத்தி முதல் 10 வரிசையில் வாங்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் 10 ரேங்க்ஸ் டாப் 10 ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 10 இடங்களை பிடிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அவருடைய மதிப்பெண்களுக்கு தகுந்தவாறு ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கல்வி உதவித்தொகை 3 வருடங்களாக வழங்கி கொண்டிருக்கோம். இந்த வருடம் முதல் 10 இடங்களில் பிடித்த மொத்தம் 24 மாணவர்கள் உள்ளார்கள். அந்த 24 மாணவர்களுக்கும் அவருடைய மதிப்பெண் தகுந்தவாறு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு 2 வருடங்களிலும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்வி உதவித்தொகை வழங்க காரணமாக இருந்த எங்களுடைய மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ், எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பெற்றோர்கள் சார்பாகவும் வாசிய பெருமக்கள் மற்றும் மாணவிகள் சார்பாகவும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சாதனை கண்டிப்பாக மீண்டும் தொடரும். 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணிலும் அல்லது ஜேஇ மதிப்பெண்ணாக இருக்கட்டும், நீட் மதிப்பெண்ணாக இருக்கட்டும், மாநில அளவில் உயர்ந்த நிலையில் மதிப்பெண் பெற நாங்கள் கண்டிப்பாக ஒரு குழுவாக as a டீம் ஒரு குழுவாக நாங்கள் பாடுபடுவோம் என்ற உறுதியை மேனேஜ்மெண்ட் அதாவது நிர்வாகத்துக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த உறுதியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் மற்றும் ஒரு சாதனையில். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.